ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஷாஸ் குக்கிங் கிச்சன். இன்னைக்கு நம்மளோட கிச்சனில் ரொம்பவே ஸ்பெஷலான ரெசிபின்னு தான் நான் சொல்லுவேன். அது என்னன்னா திருக்க மீன் குழம்பு இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம். இது செய்ய போகிறோன்றதை விட முக்கியம் என்ன அப்படின்னா, என் லைஃப்லேயே இப்போதான் நான் ஃபஸ்ட் டைம் திருக்க மீன் குழம்பு செய்யவும் போகிறேன். ஃபஸ்ட் டைம் தான் நான் என் திருக்க மீனை என் லைஃப்பில் பார்த்துருக்கேன்னு கூட சொல்லுவேன். அந்த மீனை போட்டு மருத்துவ குணங்கள் அதிகமாக நிறைந்த இந்த திருக்க மீனை போட்டு நம்ம இன்னைக்கு குழம்பு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு பேன் வச்சு ஃப்ளேம் ஆன் பண்ணிக்கலாம். பாத்திரம் நல்லா சூடாகட்டும். இப்போ நம்ம கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் நம்ம ஒரு 8 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எட்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் லைட்டாக சூடாகி வரட்டும். எண்ணெய் கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கும் போது இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ரொம்ப சூடானதுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா வெந்தயம் அப்படியே கருத்து கசப்பு தன்மை வந்துடும். அதனால் கொஞ்சமாக வடகம் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஃப்ரெஷ்ஷாக 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பச்சை மிளகாய், ஒரு காஞ்ச மிளகாய், இடிச்சு வச்சிருக்க ஒரு 10 பல்லு பூண்டு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கொஞ்சம் கிளறிக்கலாம். ஒரு நிமிஷம். பூண்டோட பச்சை வாசனை நல்லா எண்ணெயில் வதங்கினா போயிடும். போகிற வரைக்கும் லைட்டாக ஒரு நிமிஷம் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நம்ம பூண்டு நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ ஒரு 2 வெங்காயத்தை நான் மெலிசா வெட்டி நம்ம இதில் சேர்த்துருக்கோம். இந்த வெங்காயத்தையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வரட்டும். இடையில இதை கிண்டிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு சிட்டிகை அளவு பெருங்காயம், இது எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட கூட்டுத்தூள் இருந்தால் நீங்கள் கூட்டுத்தூள் போட்டுக்கோங்க. நான் தனி மிளகாய் தூள் போடுறதால இது எல்லாமே சேர்த்து செய்கிறேன். மசாலா நல்லா வதங்கி வர்றதுக்கு கொஞ்சமாக இல்லை தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இப்படி தண்ணி சேர்க்கும் போது மசாலாவில் உள்ள ஃப்ளேவரும் நல்லா தூக்கி நம்மளுக்கு கொடுக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம மசாலா நம்மளுக்கு அடி பிடிக்காமலும் வரும். ரொம்ப ட்ரையாக போட்டு நம்ம கிண்டிட்டு இருக்கும் போது டக்குன்னு மசாலா அடி பிடிச்சிரும். அதனால லைட்டாக அப்படி தண்ணி ஊற்றுறோன்னா அடி பிடிக்காம அந்த வாசனை எல்லாமே நல்லா தூக்கி கொடுக்கும். இப்போ நம்ம இதில் நாட்டு தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம். 2 வெங்காயத்துக்கு நான் 5 நாட்டு தக்காளி சேர்த்துருக்கேன். 5 நாட்டு தக்காளி கூட ஒரு குட்டி வெங்காயத்தை சேர்த்து நான் அரைச்சிக்கிட்டேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்கி வந்து தக்காளி பச்சை வாசனை போடுறதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். வேணும்னா நம்ம அப்புறமா பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்து செய்யுங்க. எப்பவுமே தூள் உப்பு சேர்த்து சமைக்கக்கூடாது. கல்லுப்பு நம்ம உடம்புக்கும் நல்லது. இப்போ இந்த தக்காளியில் உள்ள பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா தக்காளி வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் ஒரு மூடி போட்டு இது நம்ம நல்லா 7 to 8 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கலாம். மசாலா பாருங்கள், நல்லா மசாலாலாம் ஒன்றா சேர்ந்து தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர டைமில் நல்லா தக்காளி வதங்கிக்கிட்டு இருக்க டைமில் நம்மளோட புளியை கரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி வதங்குற வரைக்கும் நம்ம ஃப்ரீயாக தான் இருப்போம். அது வரைக்கும் நம்ம புளியை கரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா தக்காளி வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரவும் நம்ம புளி சேர்க்கவும் கரெக்டாக இருக்கும். புளி இன்னைக்கு நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்துக்கிட்டேன். நான் நல்லா அமுக்கி நல்லா கோலாக பண்ணி ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு சரியாக இருக்கும்.
அதை எடுத்து ஒரு 2 மணி நேரம் முன்னாடியே நான் நல்லா ஊற வச்சுட்டேன். நல்லா ஊறி இருக்கும் போது புளி நம்ம கரைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா சாந்து நல்லா சீக்கிரமாக நம்மளுக்கு வரும். ரொம்ப போட்டு நம்ம மசிச்சு அதை கரைக்க தேவையில்ல, டக்குன்னு நம்ம எடுத்துடலாம். அதனால சீக்கிரமாக நம்ம எப்போவுமே மீன் சாலாம் புளி சாலாம் எதுவுமே செய்கிற மாதிரி இருந்தோம்னா ஃபஸ்ட்டு நம்ம புளியை ஊற வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே சீக்கிரமாக செய்யலாம். புளியும் நம்மளுக்கு நல்லா கரைஞ்சி வந்துடும். சரியா? இப்போ நம்ம புளியை நல்லா கரைச்சாச்சு. 2 to 3 டைம் நல்லா தண்ணியை வடிகட்டி எடுத்தாச்சு. தண்ணி நல்லா எப்போவுமே 2 டைம் 3 டைம் வடிகட்டினதுக்கு அப்புறம் கூட சேர்க்கும் போது மேலேருந்து பொறுமையாக ஊற்றிக்கிட்டே சேர்க்கணும். அப்போ தான் அந்த திப்பி நம்மளுக்கு அடியிலேயே தங்கிரும். சரியா? இப்போ நம்மளோட புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தக்காளி பாருங்க, உங்களுக்கே பார்த்தா தெரியும், நல்லா எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கலரும் மாறிடுச்சு. தக்காளி நல்லா வதங்கி தக்காளியோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ நம்ம இதில் நம்மளோட கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்க்கும் போது இப்படி மேலே பொறுமையாக நம்ம ஊற்றிக்கிட்டே வந்தோம்னா அடியில் அந்த திப்பி ஃபுல்லாக நம்மளுக்கு நின்றும். எந்த அளவுக்கு நம்ம க்ளீன் பண்ணாலும் கொஞ்சமாக அந்த திப்பி இருக்க தான் செய்யும். அது வராமல் நம்ம பார்த்து சேர்க்கறது நல்லது. அவ்வளோதான். இப்போ ஃப்ளேம் நம்ம ஹை பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அந்த புளிது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா இன்னைக்கு கெட்டியாக நல்லா சுண்ட சுண்ட நம்ம மீன் குழம்பு வைக்க போகிறோம். ஏன்னா திருக்க மீன் குழம்பு சும்மாவே நல்லா சுவையாக இருக்கும் அந்த மீன். அதை இன்னைக்கு செஞ்சு நம்ம இன்னைக்கு நல்லா சுட வச்சு நைட்டு நம்ம சாப்பிட போகிறோம். இப்போ சாப்பிட போகிறது இல்லை, இது மார்னிங்காகவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நல்லா 2 டைம் 3 டைம் சுண்ட வச்சு நைட்டுக்காக நம்ம சாப்பிட போகிறோம். அப்போ தான் செம்மையாக இருக்கும். இந்த அளவுக்கு தான் நான் சாலாவோட இது வைக்கிறேன். அதிகமாக நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் புளிப்பு இருக்கிற மாதிரி இருந்தால் வேணா நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சு வரட்டும். உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு சின்ன துண்டு நம்ம தேங்காய் சேர்த்துருக்கோம். இது கூட நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட சோம்பு தூள் இருந்துச்சுன்னா நீங்கள் குழம்பு கூட்டும் போதே சேர்க்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால நான் எப்போவுமே தேங்காயில் அரைச்சி தான் போடுவேன். இப்போ நம்ம இதை தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம், பேஸ்ட் மாதிரி. இது மீன் க்ளீன் பண்ணும்போது என்னால் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா நான் கொஞ்சம் நைட் நேரத்தில் செஞ்சேன். அதனால தான் எல்லாத்தையுமே குட்டி குட்டி பீஸாக நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வெட்டி வாங்கிட்டு வந்தோம். க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி ஒரு 3-4 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம ஒரு வடிகட்டியில் இதில் போட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மீனை சேர்த்து தான் நம்ம இன்னைக்கு குழம்பு செய்ய போகிறோம். இப்போ பாருங்க, நம்ம சாலா நல்லா கொதிச்சிருச்சு, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இதில் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுதை இதில் சேர்த்துக்கலாம். இது சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு தேங்காய் நல்லா இந்த குழம்போட சேர்ந்து கொதிச்சு வரட்டும். இந்த டைம்ல உப்பு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நம்ம மீன் போடுறதுக்கு முன்னாடி உப்பு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு உப்பு கொஞ்சம் துடிக்க இருக்கும் போது நம்ம மீன் சேர்த்தோம் அப்படின்னா மீன்ல நல்லா அந்த உப்பு புளிப்பு காரம் எல்லாம் நல்லா பிடிச்சு வரும். இல்லைன்னா மீன் சாப்பிடும் போது கொஞ்சம் சல்லுன்னு இருக்க மாதிரி இருக்கும். அதனால உப்பு கரெக்டா இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா இது கொதிச்சு வரட்டும். குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கும்போது சும்மா ஒரு 2 இனுக்கு அளவு நான் கொத்தமல்லி வச்சுருக்கேன். அது இதில் நம்ம வெட்டி போட்டுக்கலாம். நிறைய பேர் இதில் சேர்க்க மாட்டாங்க, ஆனால் எனக்கு இதோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். இது அந்த மீன் குழம்புல சேர்ந்து வரும்போது செம்மையாக ஒரு ஃப்ளேவர் வரும். இது சேர்த்த உடனே அப்படியே ஃப்ளேவரே நல்லா மாற்றி கொடுக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம அலசி அள்ளி எடுத்து வச்சிருக்க நம்ம மீன் இதை சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம இதை கிளற வேண்டாம். மீன் நல்லா வெந்து மேலே முதிர்ந்து வர வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ளேமை மீடியமில் வச்சு மீனை வேக வச்சுக்கலாம். மீனோட ஈரல் இதையும் நம்ம இதிலே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ மீன் நல்லா கொதிச்சு வரட்டும்.
நல்லா கெட்டியான பதத்தில் வச்சுருக்கோம் நம்ம குழம்பு. இப்போ இதோட சேர்ந்து மீனும் நல்லா கொதிச்சு நல்லா எண்ணெய் மறுபடியும் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க வச்சோன்னா இது இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிடும். நல்லா இது கொதிச்சு மீன்லாம் வெந்து வரட்டும். இப்போ நம்ம மீனெல்லாம் நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு முன்னாடி நாட்டு வெல்லம் குட்டியாக ஒரு துண்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெல்லத்தை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். வெல்லம் நம்ம ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா இதுவும் என்னோட ஸ்டைல் தான், எனக்கு பிடிக்கும். சேர்த்து செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். வெல்லம் நம்ம ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா அந்த புளிப்பு காரம் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பேலன்ஸ் பண்ணி லைட்டாக சொல்லுவாங்கள்ல இந்த மீன் சாதம் சாப்பிடும்போது அப்படியே தேன் மாதிரி இருந்தது அப்படின்னு, அந்த ஸ்வீட்டை கொஞ்சம் கூட்டி நம்மளுக்கு கொடுக்கும். கொஞ்சம் இனிப்பா புளிப்பா காரமா அந்த மாதிரி செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எப்போவுமே நான் இந்த மாதிரி கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து செய்வேன். நீங்களும் நான் சொன்னேன்னு சொல்லி இந்த மாதிரி சேர்த்து செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். இது இன்னும் ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். வெல்லம் போட்டு ஒரு 3 நிமிஷம் கொதிக்க வச்சு அப்புறம் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். மீனெல்லாம் நல்லா பார்த்தீங்களா வெந்து மேலே மிதந்து வந்துட்டு இருக்கு. அவ்வளோதான், செம்மையாக நம்மளோட குழம்பு கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க மீனெல்லாம் எவ்வளோ சூப்பராக நல்லா வெந்து வந்துடுச்சுன்னு சொல்லி. இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு நைட்டு ஃபுல்லாக வச்சுட்டு நைட்டு நம்ம இதை பரிமாறும் போது செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட மிஷாஸ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சிம்பிள் அண்ட் சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன்.